தலையே வருது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான விட நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துருக்க மாதிரி ஒரு மாசான டயலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோ பார்க்க எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகட் ப்ரீசெட்டை கொடுத்துருவேன். அந்த 2 லிங்க்குமே டவுன்லோட் பண்ணி உங்களோட அலெக்மாஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்குங்களா, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டச் பண்ண போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் புக் மார்க்கு அந்த கரெக்டாக அந்த ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ்லாம் வந்து டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இதே போல் வந்து இப்போ நான் கரெக்டாக அந்த புக் மார்க்லாம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜில் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களோட இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இமேஜில் ஆட் பண்ண தெரியலாம் முடிச்சாலும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட இமேஜில் புக் மார்க் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜுக்குலாம் எப்படிலாம் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்து உங்களோட சேகட் ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்மளோட பேக் பண்ணிட்டு நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அந்த லென்த்தான இமேஜ். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே 2 குட்டி இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் அதே போல் 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த குட்டி குட்டி இமேஜஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தான இமேஜஸ் கொடுத்துருவேன். ஸோ அந்த இமேஜுக்கும் ஆட் பண்ணிட்டு இதே போல் கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து அந்த பெரிய பெரிய இமேஜஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 2 இமேஜ்க்கு ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே 2 இமேஜ் விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படியே 2 குட்டி இமேஜ் விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 2 லென்த்தான இமேஜுக்கும் இதே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி லைட்டாக மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இமேஜ் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களோட சேகட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்டாக இருக்கிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குதுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இமேஜஸ்லாம் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த குட்டி குட்டி இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 by 1 வந்து ஆட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த 1 by 1 வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டே வரேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் கரெக்டாக வந்து எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எந்தெந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறது தெரியும். ஸோ ஆனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் சாங்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜஸ்லாம் நான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகட் ப்ரீசெட் இருக்குங்களா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 சிசி லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் அந்த டிக் வரும். நெக்ஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோக்கு லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு
இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து டச் பண்ண போதும் அந்த கலரை ஃபில் பண்ண நமக்கு சூப்பராக வந்து ஆடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த வீடியோக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நீங்கள் ரெடி பண்ண அந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டு வீடியோன்றது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேலரி வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.